श्रीमद्गोविंद रामानुजा शरणो शरणं प्रपद्ये श्रीमदे गोविंद रामानुजाय नमः। आवादसूडम् अनुभूयं हरिंशयानां मध्ये कावरे सुचरन्तु मुदीन्द्रात्मा अत्रिष्कदां नयनो विषयान्तराणां यो निष्कयमणवै मुनिवाहनं तं காட்டவே கண்ட பாதம் கமல நல்லாடை உந்தி தேட்டரும் உதரபந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் பாட்டமில் கண்கள் மேனி முனியேறி தனி புகுந்து பாட்டினால் கண்டு வாழும் பாணர்தான் பலவிரோமே. நாம் இப்போ தொடர்ந்து திருப்பாணாழ்வார் அருளி செய்த அமலநாதி பிரான் என்கிற பிரபந்தத்தினுடைய விளக்க உரையினை பார்த்து வருகிறோம். இது ஆரம்பத்தில் இந்த பிரபந்தத்தினுடைய சிறப்பு என்ன, இந்த பிரபந்தத்தை அருளி செய்த திருப்பாணாழ்வாருடைய சிறப்பு என்ன, இந்த பிரபந்தம் மூலமாக நமக்கு சொல்லப்படுகிற பெருமாளுடைய, அதாவது திருவரங்கத்திலே பள்ளி கொண்டிருக்கிற பெரிய பெருமாளுடைய சிறப்பு என்ன, இந்த பிரபந்தம் மூலமாக நமக்கு சொல்லப்படக்கூடிய கருத்துக்கள் என்ன என்பதையெல்லாம் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே வந்தோம். அதன் அடிப்படையில் முதல் பாசரமும் நாம் இங்கே பார்த்தோம். முதல் பாசரம் மூலமாக பகவான் என்ன செய்கிறார் என்பதை நமக்கு அவர் சொன்னார். அரங்கத்தம்மான் திருக்கமல பாதம் வந்து என் கண்ணுள்ளே ஒக்கின்றனவே என்று சொல்லுகிறார். அதாவது தான் தேடி போகாமல் பகவான் என் மேலே கொண்ட காரணமே இல்லாத கருணையினாலே அவனுடைய திருவடியை எனக்கு கொடுத்து அவனுடைய திருமேனி முழுமையும் நான் அனுபவிப்பதற்கு அவனே காரணமாக இருந்தான் என்று முதல் பாசுரத்திலே சொன்னார். அது எப்படிப்பட்ட நிலைனா, இப்போது ஒரு பசுமாடு இருக்கு. அந்த பசுமாடானது தலைச்சங்கன்றை ஈண்டுகிறது. முதலே ஒரு கன்றுக்குட்டியை போடுகிறது. அந்த கன்றுக்குட்டிக்கு முதல் நாளிலே தாயிடத்திலே எங்கே பால் குடிக்கலாம் என்ற நிலை தெரியாது. அப்போது இந்த தாய் பசுவானது என்ன செய்யும் என்றால், தன்னுடைய மடியை தானே கன்றினுடைய வாயிலே வைக்கணும். அந்த மடியின் மூலமாக தாய் கொடுத்த அந்த காம்பின் மூலமாக பாலை உண்டு வாழும் கன்றுக்குட்டி. அப்போ அந்த கன்றுக்குட்டிக்கு என்ன ஏற்படுகிறது? அந்த பாலிலே ருசி ஏற்படுகிறது. அதற்கடுத்த நாட்களிலே தாய் பசு அந்த வேலை செய்ய வேண்டியது. எவ்வளோ தூரத்தில் கட்டி வச்சிருந்தாலும் கன்றுக்குட்டியை நாம் கலட்டி விட்டோமானால் அது நேரே ஓடிப்போய் எங்கே வாய் வைக்கும்? தன்னுடைய உயிர்நிலையான தாயினுடைய மடியிலே அது வாய் வைக்கும். அந்த பாலினுடைய ருசியை உணர்ந்து அது குடித்து உயிர் வாழும் என்று நாம் பார்க்கிறோம். அதை போல இந்த பாசனம் மூலமாக, முதல் பாசனம் மூலமாக என்ன செஞ்சார்? வந்து உனது அடியேன் மனம் புகுந்தாய், வந்து உனது அடியேன் மனம் புகுந்தாய், புகுந்ததற்பின் வணங்கும் என் சிந்தனைக்கினியாய். முதல்ல அவனா வந்து புகுந்துறான். புகுந்த பிறகு நாம அவனை தேடி வணங்கக்கூடிய நிலையை ஏற்படுத்துகிறார் என்பதை பற்றித்தான் இந்த இரண்டாவது பாசனத்திலே சொல்ல போகிறார். ஏன்னா திருவடியை கொடுக்கும்போது அவராக கொடுத்தாருன்னு பார்க்கணும். சரி, அவராக கொடுத்தாரு, திருவடி அளவில் அனுபவிச்சுட்டு நம்ம பேசாமல் இருக்கலாம், 4 நாள் இருக்க முடிந்ததான்னா இருக்க முடியல. திருவடியே இவ்வளவு நமக்கு இன்பத்தை கொடுக்கிறது, இதை விட பகவானிடத்திலே நமக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடியது என்னென்ன இருக்குமோ அத்தனையும் நாம் அனுபவித்து விட வேண்டும் என்று அந்த பாலின் ருசியறிந்த கன்று போல அடுத்த கட்டத்துக்கு போகிறது. அதான் இந்த இரண்டாவது பாசனம். இரண்டாவது பாசனம் என்ன? உவந்த உள்ளத்தனாய் உலகம் அளந்து அண்டமுற. உவந்த உள்ளத்தனாய் உலகம் அளந்து அண்டமுற நிவந்த நீள்முடியன் அன்று நேர்ந்த நிசாசரரை கவர்ந்த வெங்கனை காகுத்தன் கடியார் பொழில் அரங்கத்தம்மான் அரை சிவந்த ஆடையின் மேல் சென்றதாம் என் சிந்தனையே என்று பகவானுடைய திருவடியை சேவித்த ஆழ்வார் அந்த திருவடிக்கு மேலாக பார்க்கிற போது அந்த திருவடி முதல் அவனுடைய இடுப்பளவிலே இருக்கிற சிறந்த ஆடையினை அனுபவிக்கிறார் என்று சொல்லுகிறோம்.
அவருடைய நிறமும் எப்படிப்பட்ட நிறம்? பகவானுடைய நிறம் மேகம் போன்ற, கடல் நீர் போன்ற நீலமேக சியாமலனாக இருக்கிறான். நம்ம பார்க்கிறோம். அந்த நீல மேனியோடு அவன் சயனித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய மேனியிலே அந்த நீல வண்ணத்துக்கு எதிர்நிறமாக இருந்த சிவந்த ஆடையை அணிந்திருக்கிறார். கலர் மேட்சிங் இந்த இடத்துல. அவரோ நீளம், அவர் அணிந்திருக்கிற ஆடையோ சிவந்த நிறம். அப்ப எடுப்பா தெரியும் இல்லையா? அதை இங்கே அனுபவிக்கிறார் என்று போகும். கீழ்பாட்டில் என்ன சொன்னார்? நிமலன் நின்மலன் என்று எம்பெருமான் ஆழ்வாரது விருப்பத்தையே எதிர்பாராமல் தனக்கு பிரயோஜனமாக நினைத்து தன்னுடைய திருவடிகளை ஆழ்வாருக்கு கொடுத்தார். அப்படி திருவடிகளை கொடுக்கிற போது இது ஆழ்வாருக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணும்னு அவர் கொடுக்கல, அவருக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணுவதற்காக திருவடியை கொடுக்கிறார். பகவானுக்கு நம்மை அனுபவிக்க செய்கிற போது சந்தோஷம் யாருக்கு இதில் முதலிலே என்று நாம் பார்க்கிற போது நம்மை அனுபவிக்க கொடுப்பதனாலே பகவானுக்கு தான் முதல்ல சந்தோஷம், அதற்கு பிறகுதான் நம்முடைய சந்தோஷம். அந்த நிலையிலே தான் பகவான் நிமலன் நின்மலன் என்று இவருக்கு அந்த திருவடியை சேவிக்க கொடுத்தார். அதற்கு எப்படி ஒரு பொருத்தமாகுன்ற ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா பகவான் நம்ம எல்லாம் ரட்சிக்க தயாராக இருக்கிறார். இங்கே சன்னதிக்கு வர்ற நம்மளை மாத்திரம் இல்லை, இந்த உலகிலே உள்ள உயிரல்லாத அனைத்து பொருள்களையும் ரட்சிப்பதற்கு பகவான் தயாராக இருக்கிறார். ஆனால் பகவான் எதை எதிர்பார்க்கிறான்? நம்மகிட்ட ஒரு 1 லட்ச ரூபாய் எதிர்பார்க்கிறாரு, இல்லை நம்மகிட்ட ஒரு கிலோ தங்கம் எதிர்பார்க்கிறாரு, நம்மிடமிருந்து ஒரு 100 ஏக்கர் நிலம் எதிர்பார்க்கிறாரு. அப்படி எதிர்பார்த்த ரட்சிக்க இருக்கிறார். பகவான் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான். என்ன எதிர்பார்க்கிறார்? நம்முடைய இசைவு. பகவானே, நீ என்னை ரட்சித்தால் அதிலிருந்து விலகி போகாமல் நான் இருப்பேன் என்று 2 கைகளை கூப்பி அவனை நாம் வணங்கினாலே போதும், நம்முடைய சம்மதத்தை தெரிவித்தாலே போதும். நம் சம்மதத்தை கூட தெரிவிக்க வேண்டாம், அவன் நம்மை ரட்சிக்கிற போது அமைதியாக இருந்து விட்டாலே போதும் என்று சொல்லியிருக்கிறார்களே. இப்போது ஆழ்வாருக்கு பகவானே அவர் கேட்காமலேயே திருவடியை கொடுக்கிறார் என்று சொல்லுகிறோமே, இது ஒன்றுக்கொன்று சேரா சேர்த்தியாக இருக்கிறது. அவர் நம்மளை ரட்சிக்க வருவார், வருகிற போது நாம் இசைவு கொடுத்தால் போதும் தானே சொல்லியிருக்கு. இப்போ அவருடைய இசைவே இல்லாமல் திருவடியை அவர் கொடுத்து அனுபவிக்க வைத்தான்னு சொல்றீங்களே, இது எப்படி பொருத்தமாகும் என்கிற ஒரு கேள்வி இங்கே எழுகிறது. அதற்கு விளக்கம் சொல்றாங்க. இந்த உலகம் முழுவதும் என்னுடையது என்று அபிமானித்திருந்தால் மாபலி சக்கரவர்த்தி, இந்த உலகம் மட்டும் எனக்கு பத்தாது, மேலே இருக்கிற தேவலோகமும் எனக்கு சொந்தமாகணும்னு யாகம் பண்ண ஆரம்பித்தார். அப்படி செய்கிற போது அவருடைய நினைப்பு என்ன? இந்த உலகம் முழுவதும் என்னுடையது என்கிற எண்ணத்திலே செய்ய ஆரம்பித்தார். அப்போது இங்கே வாழ்ந்த மக்கள் எல்லாம் எப்படி இருந்தாங்க? இந்த உலகம் பகவானுக்கு சொந்தம்னு யாருமே நினைக்கல. இது நம்மளுடைய அரசனுக்கு சொந்தம், அங்கே நாம் வாழுகிறோம், வாழ்வதனாலே வரி கட்டுகிறோம் என்கிற எண்ணத்தோடு இருந்தாங்க. இந்த நினைவுகள் மகாபலிக்கும் ஓடுகிறது, அங்கே இருக்கிற மக்களுக்கும் ஓடுகிறது. அப்போ என்ன செய்கிறார்? அவர் வாமனனாக வந்து மாவலி மூவடி தா என்று கையேந்தி யாசகமாக கேட்கிறார். அப்படி யாசகமாக கேட்கிற போது அவன் அங்கே நீர் வார்க்கிறான் பகவானுடைய கையிலே. அப்படி வார்க்கிற போது எவ்வளவு உயரத்தில் வராரு? அதை விட குள்ளமாக இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாதுங்கிற அளவில் குள்ளமாக வாமன உருவத்தில் கேட்கிறார். என் காலிலே நான் 3 அடி அளந்து கொள்வேன் கேட்கிறார். அவர் சம்மதித்து நீர் வார்க்கிறார். நீர் பட்ட மாத்திரத்திலேயே ஓங்கி உலகை அளக்கிறார். அப்படி அளக்கிற போது இந்த பூலோகம் முழுவதையும் ஒரு திருவடியாலே அளந்தார், ஆகாயம் முழுமையும் இன்னொரு திருவடியாலே அளந்தார், 3ஆவதாக வைக்க இடமில்லை. அப்போ மாபலி என்ன சொல்லி நின்னார்? என் தலையெல்லாம் கைமாறில்லை என்று அவருடைய திருவடியை தலையை மட்டும்தான் காத்தார். இதுதான் நிலைமை. அப்போது என்னாச்சு? உலகம் யாருக்கு சொந்தம் ஆகிப்போச்சு? மாபலிக்கும் சொந்தம் இல்லை, வேற யாருக்கும் சொந்தம் இல்லை, பகவான் ஒருவனுக்கே சொந்தம் என்று ஆகிறது ஒரு விஷயம்.
இதில் சொல்லப்பட வந்த விஷயம் என்ன என்று பார்க்கிற போது, அப்படி பகவான் உலகை அளந்தான் அல்லவா, 2 உலகங்களையும் அளக்கிறான். அப்போ அப்படி அளக்கிற போது இந்த காடு மேடெல்லாம் தன் காலிலே தைக்கிற அளவிலே தன்னை விரும்பியவர்கள், விரும்பாதவர்கள், வேண்டியவர்கள், வேண்டாதவர்கள் என்று வித்தியாசம் பார்க்காமல் பிராட்டி இறுக்கி பிடித்தால் கூட கன்னி போகக்கூடிய, சிவந்து போகக்கூடிய அளவில் இருக்க கொண்ட அந்த மென்மையான திருவடியை கொண்டு எல்லோர் தலையிலும் வைத்தான். விரும்பியவர்கள், விரும்பாதவர்கள் அனைவரும் தலையிலும் வைத்தான் இல்லையா? அப்போ இருந்து இவருக்கு இந்த பழக்கம் ஆரம்பிச்சிருச்சான். எப்படி கேட்டாலும் சரி கேட்கலாம் சரி நம்ம திருவடியை கொடுத்துருவோங்கிற பழக்கம் ஏற்பட்டதுனால. அதனால் ஒவ்வொரு வியாக்கியான கர்த்தாக்கள், பெரியவர்கள், ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, பஞ்சசம்ஸ்காரம் பண்ணவங்களுக்கு தான் திருவடி சம்பந்தம்ங்கிறது இல்லை. எப்போது மாபலி சக்கரவர்த்தி யாசகம் பெற்று இந்த உலகம் முழுவதையும் பகவான் அளந்தானோ அப்போதே எல்லோரும் பகவானுடைய திருவடி சம்பந்தப்பட்டவர்கள். அப்போ யார் கேட்டு கொடுத்தாரு? யாருமே கேட்கல. சரி, அப்படி கேட்கல, அவரா பகவான் வந்து நமக்கு தலைக்கு மேலே திருமடியை வச்சு ரசிக்கிறான்னா சந்தோஷமாக பட்டிருக்கணும் இல்லையா? அடடா, நம்ம தேடி போக இருக்க ஏழுமலையான இங்கே வந்துட்டாரே ஒரு சந்தேகம் பண்ண முடியல. ட்ரெயின் டிக்கெட் எடுக்க வேண்டியதில்லை, ரூம் டிக்கெட் எடுக்க வேண்டியதில்லை, தரிசன டிக்கெட் எடுக்க வேண்டியதில்லை, வரிசையில் காக்க வேண்டியதில்லை, எந்த சிரமமும் இல்லாமல் வந்துட்டான்னு சந்தோஷப்படணும் இல்லையா? சந்தோஷமும் படலை ஜனங்க. ஏன்னா இவங்களுக்கு அது அருமை தெரியல, சந்தோஷமும் படலை. ஆனால் பகவான் என்ன பண்ணார்? அவர் சந்தோஷப்பட்டார். அப்பா, ஏதோ மாபலி மூலமாக எல்லோரையும் ரட்சித்த ஒரு பணி நமக்கு தீர்ந்தது. நம்மளை விரும்பினவன், விரும்பாதவன், வேண்டியவன், வேண்டாதவன் எல்லோருடைய தலையிலும் நம் திருவடியை சேர்த்தாகிவிட்டது என்று சந்தோஷமாக செய்தார். அந்த பழக்கத்தின் அடிப்படையிலே தான் இப்போது ஆழ்வாருக்கு அவர் திருவடியை கொடுத்தார். அவருக்கு தெரியும், பகவானுக்கு திருவடியை மட்டும் ருசிக்க விட்டுட்டோம்னா அப்புறம் வாசுதேவன் வலையிலே அகப்படுத்தும்னு நம்ம வலை வீசின மாதிரி நம்ம வலைக்குள்ளே சிக்கிக்கிடுவாங்க, நம்மளை விட்டுட்டு இவங்கனால எங்கேயும் போக முடியாதுங்கிறது பகவானுக்கும் தெரியும். அதனால தான் முதல்ல சின்ன விஷயத்தை ருசி காட்டு. அப்படி ருசி காட்டுங்கிறதுடைய பலனால அடுத்தபடியாக ஆழ்வாரே பகவானை அனுபவிக்க ஆரம்பிக்கிறார். இது 2வது பாசனம். அப்படி ஆரம்பிக்கிற போது முதல்ல என்ன சொல்றார்? உவந்த உள்ளத்தனாய், சந்தோஷமான மனசோட பகவான் எப்படி இருக்கிறார்? தன்னுடைய திருவடியை ஆழ்வாருக்கு கொடுத்ததுனாலே, அதை ஆழ்வார் அனுபவித்ததனாலே ஏற்பட்ட சந்தோஷத்திலேயா இருக்கிறார். எப்படிப்பட்டவன் சந்தோஷமாக இருக்கிறான்? சர்வேஸ்வரனாய், திருமகள் கேள்வனாய், எல்லா விருப்பங்களையும் நிறைவேற பெற்றவனாய், ஒருவரோடு பேசி ஒரு காரியத்தை சாதிக்க வேண்டிய நிலைமையில் இல்லாமையால் யாருடன் பேசாதவன், யாரையும் ஆதரித்து தனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டிய நிலையில் இல்லாததால் யாரையும் கௌரவிக்காதவன் என்று பரிபூர்ணனான பகவான். பகவான் எதையாவது யார்கிட்ட கேட்டு போகணுமா? நம்மளாம் சொல்லிக்கிறோம். கனவுல பெருமாள் எனக்கு வஸ்திரம் எடுத்துக்கணும்னு கேட்டார். அவர்கிட்ட கிடைக்கிறது 1 கோடி வஸ்திரம். நம்மளாம் நம்ம திருப்திக்கு சொல்லிக்கிறது, என்கிட்ட அதை கேட்டார், இதை கேட்டார் அப்படின்னு சொல்லி வீட்டுக்காட்ட சொல்லி வாங்க நம்ம திருப்பதிக்கு போகலாம், கொடுத்துட்டு வந்துடணும், இல்லைன்னா ரொம்ப சங்கடப்படுவார் நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் யாராலும் காரியம் ஆக வேண்டிய கட்டாயம் இல்லாதவன், யாரை கொண்டும் ஒரு காரியத்தை சாதித்து கொள்ள வேண்டும் என்ற கட்டாயமும் இல்லாதவன். அப்படி இருப்பதனாலே தான் அவன் பரமாத்மா. அவருக்கு யார் உதவியால் தேவைப்படுச்சுன்னு வைங்க, அவர் எப்படி பரமாத்மாவார்? எப்பா இவர்னாலே முடியல, அவர் தான் உதவி பண்ணான்னு வந்துருச்சுன்னா இவர் பரமாத்மாங்கிற அந்த அடையாளம் அழிந்து விடும். அதனால் யாருடைய துணை கொண்டும் யாருடைய யாசகம் கொண்டும் வாழ வேண்டிய அவசியமில்லாத ஒரு நிலையில இருக்கக்கூடிய பரமாத்மா உவந்த உள்ளத்தனாய் அப்படின்னு சொல்லிக்கிறார். அப்படி உகந்த மனசோட, சந்தோஷமான மனசோட என்ன செய்கிறான்னா இந்த உலகத்தை அளக்கிறான். படிக்களவாக நிமிந்தனின் பாத பங்கமே தலைக்கணியாய் என்று சொல்லுங்க. நீ அப்படி அளக்கும்போது என்ன பார்த்த? உன்னுடைய திருவடி என்னுடைய திருமுடிக்கு சரியாக இருக்கிறதா என்று அளவெடுத்து பார்க்கிறாய் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட உபகாரம் நீயாக எனக்கு செய்கிறாயே என்று இவர்கள் உகக்க வேண்டியிருக்க அறிவு கேடுனாலே நம்ம என்ன செய்கிறோம்? பகவான் எனக்கு ஒன்றும் செய்யலை. நம்மளும் இன்றைக்கி சொல்லுவோம், எதாவது செய்யுங்க,
ஏதாவது செய்தால் ஒரு வருமானம் வரும்னா என்னால் என்ன இருக்குது, என்ன செய்ய முடியும்? கை காலாவது நம்மகிட்ட இருக்கேன்னு நினைக்கிறது இல்லை, பேசுகிறதுக்கு வாயாவது இருக்கேன்னு நம்ம நினைக்கிறது இல்லை, என்கிட்ட ஒன்றும் இல்லை, எனக்கு முதலீடு இருக்குது அப்படின்னு கேட்க ஆரம்பித்தோம். அது மாதிரி மக்கள் என்ன செய்கிறாங்க, பகவான் எல்லாவற்றையும் வந்து கொடுத்தும் கூட நம்மிடத்திலே பகவான் தன் திருவடியை கொடுத்திருக்கிறானே என்று மகிழாத அளவிலே இவர்கள் இருந்தார்கள். ஆனால் பகவான் அதுக்கு என்ன வருத்தப்பட்டாரா? என்ன நம்ம திருவடியை கொடுத்துருக்குறோம், ஒரு பயனும் சந்தோஷத்தை காணுமே, அதை விட 2 மடங்கு சந்தோஷப்பட்டார். அப்பா இதோட அருமை தெரியாமல் வேறு இருக்காங்களா, பரவாயில்லை, அது நமக்கு மிகவும் சந்தோஷம். ஏன்னா பகவான் எப்படி இருப்பட்டவர் அப்படிங்கிற ஒரு குணம்னா, அவனுக்கு என்ன பேர்? கோபாலன் ஒரு பேர். ஏன் அப்படி? பசுக்களை காக்கக்கூடியவன். பசுக்களை ஏன் காக்கிறான்? அதுதான் இருக்கிறதுலே அறிவு குறைவானது. அப்போ இவர்களும் அறிவு குறைவாக இருந்தால், நம்மளும் அறிவு குறைவாக இருந்தால் பகவானுக்கு சந்தோஷம் வந்துடணும். எப்போ அது படிக்காத பிள்ளை, இனிமேலதான் நம்ம பாசமாக இருக்கணும்னு சொல்லி நம்ம அறிவு ஞான குறைவாக இருக்கிற பிள்ளைகளை ரட்சிப்பதிலே அவன் 2 மடங்காக உகக்கிறான் என்று சொல்றான். நம்ம சந்தோஷப்பட்டா அதை விட அவருக்கு சந்தோஷம். ராமாயணத்துல இங்கேருந்து சேதுகரையெல்லாம் தாண்டி சேதுகரையில் போய் நிற்கிறாங்க. சுக்ரீவன் அங்கே ராவணனாலே விரட்டப்பட்டு என் குலத்தை கெடுக்க வந்த கோடாரிக்காமே போடா வெளியேன்னு சொல்லிட்டார். யார் குலத்தை கெடுக்க போகிறாருன்னு இனிமேல் தான் தெரியும். ஆனால் ராவணன் என்ன சொல்கிறான்? விபீஷணனை பார்த்து, நம் குலத்தை கெடுக்க வந்த கோடாரிக்காமே போடா வெளியேன்னு. நீ என்னடா சொல்கிறது, நான் போகிறேன்னு வந்துட்டார். வந்து சரணாகதி அடைஞ்சிட்டார். அடைஞ்சு பகவானிடத்தில் இணைந்து பணியாற்றுகிற போது ராமன் சொல்லுகிறார், எப்படி ராவணனை நான் முடிச்சுடுவேன், அப்படி முடித்த மாத்திரத்திலேயே இந்த நாட்டுக்கு ஒரு மன்னன் தேவைப்படுவாங்க, அப்போது உனக்கு நான் பட்டம் கட்டி வைத்து விடுகிறேன்னு சொன்னார். அப்போ விபீஷணன் என்ன சொல்கிறார்? ஐயோ அந்த நோக்கத்தில் நான் வரல, எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை, நீங்கள் நல்லவர், தர்மத்தை காக்க வந்தவர், நீங்கள் பகவானுடைய அவதாரம் என்கிற நோக்கத்தை வந்தேன்னு சொன்னார். அப்போ ராமர் வருத்தப்பட்டார். நாட்டையே கொடுக்குறோம்னு சொல்கிறோம், சந்தோஷப்படாமல் நீ போதும்னு சொல்கிறானே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாரு. இந்த வருத்தத்தோடு யுத்தம் நடத்துகிறார். யுத்தமெல்லாம் முடிந்து விடுகிறது. ராவணன் சங்கரிக்கப்படுகிறார். அதற்கு பிறகு கேட்கிறார், எப்போ அந்த நாட்டுக்கு ராஜாவாக ஆகிக்கிறியான்? சரின்னு வேறு வழி இல்லை, நீங்கள் சொல்லிட்டீங்க, நான் ஏற்றுக்கிறேன்னப்போ அளவு கடந்த சந்தோஷப்பட்டாரா ராமன். இப்போயாவது ஒத்துக்கிட்டான். இப்போயும் ஒத்துக்கிறாட்டி இவனை நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு வருத்தப்பட்டார். ஆக பகவான் நம்மிடத்திலே நம்முடைய அனுமதியை பெறுகிற போது, அவனை நம்ம அனுபவிக்கிற போது நமக்கு ஏற்படுத்துகிற சந்தோஷத்தை காட்டிலும் 2 மடங்கு அவனுக்கு சந்தோஷம் ஏற்படுகிறார். ஏன் அப்படி இருக்காருன்னா, நம்ம தான் அவனுடைய குழந்தைகள். ஒரு குழந்தைகளை காப்பதிலே தாய்க்கு குழந்தைகளை என்ன எதிர்பார்க்கணும்? அது எதாவது கேட்டு கேட்டு செய்யணுமா? இத்தனை மணிக்கு பிள்ளைக்கு பசிக்கும், இத்தனை மணிக்கு பிள்ளையை குளிப்பாட்டணும், இத்தனை மணிக்கு பிள்ளைக்கு பால் கொடுக்கணும்னு அவங்களால கொடுப்பாங்க. இதெல்லாம் கவனிச்சுட்டாலும் கூட குழந்தை தூங்கிட்டு இருக்கும்போது என்ன செய்வாங்க? அன்பின் மிகுதியால் உறங்குகிற குழந்தையை தூக்கி மடியில் அணைச்சி வச்சுக்கிட்டு கொஞ்சுவாங்க அந்த குழந்தைய. அப்போ அந்த குழந்தைக்கு தெரியுமா நம்ம அம்மா கொஞ்சுறாங்கன்னு? தெரியாது. ஆனால் தாய்க்கு சந்தோஷம், நம்ம பிள்ளை அப்படிங்கிற ஒரு நினைவோடு கொஞ்சுவாங்க இல்லையா? அந்த நிலையிலே நின்று பிறருடைய துன்பங்களை கண்டு கவலைப்படுகிறவனாக இருக்கிறார். நம்முடைய மனதிலே ஏற்படுகிற சந்தோஷத்தை கண்டு அளவு கடந்த சந்தோஷப்படக்கூடியவனாக பகவான் இருக்கிறான். அதனாலே உவந்த உள்ளத்தனாய் மகிழ்ச்சியோடு பகவான் இருக்கிறார். நம்ம வீட்டுக்கு ஒரு காரியமானு போகும்போது அவங்க வீட்டுக்குள்ளே என்ன சண்டையோ, நம்ம உதவி கேட்ட போய் ஒரு கோபமாக இருந்தால் என்ன ஆகும்? நம்ம போன காரியம் சரியாக போச்சு, நம்ம வந்த நேரம் இப்படி தான் இருக்கும் பொழுது. அப்போது நம்ம ஒரு காரியத்தை கேட்டு போகிறோமோ இல்லை தரிசிக்க போகிறோமோ, அப்போ பெருமாள் மனப்பூர்வமான சந்தோஷத்தில் இருந்தால் நம்ம கேட்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நடக்கும். அதனால் இவர் என்ன சொல்கிறாரு? அப்படி உவந்த உள்ளத்தனாய், அப்படி மகிழ்ச்சியான உள்ளத்தோடு சந்தோஷமான நிலையில் இருந்து என்ன செய்யறான்னா, உலகம் அளந்து இந்த உலகத்தையே அளக்கிறார் சந்தோஷத்துக்கு. உயர்ந்தவன் தாழ்ந்தவன், ஆண் பெண், அறிவுள்ளவன் அறிவில்லாதவன், வேற்றுமையே பாராது எல்லார் தலையிலும் ஒரே தடவையில் தன் திருவடியை சேர்த்து அந்த சந்தோஷத்தினால். ஒரு சந்தோஷம் வரும்போது என்ன செய்கிறாங்க? கொடுக்கணும்னா கூட குறையாக கொடுத்துரும். ஒரு 100 ரூபா கொடுக்கலான்னு நினச்சிருப்போம். வந்தவங்க நம்ம கொஞ்சம் புகழ்ந்து பேசிட்டாங்கன்னா உங்களை மாதிரி வளரணுமான 1000 ரூபா கொடுத்துரும். அது மாதிரி பகவான் என்ன செய்கிறார்? சந்தோஷம் இருந்தால் உவந்த உள்ளத்தனாய் உலகம் அளந்து அப்படின்னு வர்றார். அப்படி அளக்கிற போது உயிர் உள்ளது உயிர் இல்லாதது,
குணம் உள்ளது குணம் அல்லாதது என்று வேற்றுமுறை எல்லாவற்றையும் இவர்கள் பக்தர்கள் இவர் பக்தர் அல்லாதவர்கள் என்று வேறுபாடு பார்க்காமல் எல்லாரையும் நச்சித்தார். அப்புறம் உவந்த உள்ளத்தனாய் உலகம் அளந்து அண்டம் உற நிவந்த நீன்முடியன். பகவான் சந்தோஷத்தில் பூரித்து எழுகிறாரா உலகத்தை அளக்கிறதுக்கு. அப்படி அழைத்து போகும்போது தலை எவ்வளோ தூரத்துக்கு போகுதுன்னு தெரியல, திருவடி எவ்வளோ தூரத்துக்கு போகுதுன்னு தெரியல, கண் கொண்டு பார்க்க முடியலை. உலகமே வெடித்து சிதறிவிடும் போல அளவுக்கு வளர்றார். அப்படி வளர்கிற போது அந்த வளர்ந்ததனுடைய வேகம் எங்கே வந்து காட்டுகிறதுனா அண்டமுற நிவந்த நீள் முடியன்னா பெரிய ராஜாவாக இருக்காரு. இத்தனோண்டு கிரீடம் வச்சா எப்படி இருக்கும்? நல்லாவா இருக்கும். பெருமாளுக்கு தகுந்த கிரீடம் இருக்கணும் இல்லையா? எங்கேயுமே திருவடியினுடைய வளர்ச்சியைத்தான் சொல்லணும், அதுதான் சிறப்பு. ஆனால் இங்கே ஆழ்வார் என்ன சொல்கிறாரு? திருமுடியினுடைய வளர்ச்சியை சொல்கிறார். ஏன்னா அந்த சர்வ லோகங்களும் என்னுடைய சொத்து என்று நிரூபித்த இடமாக அந்த இடம் இருக்கிறது. எல்லோருக்கும் ரட்சகம் செய்து விட்டோம். நம்மை நாடி வந்தவன் வராதவன் என்று எல்லோருக்கும் வித்தியாசம் இல்லாமல் ரட்சிக்க. அதனால தான் பெருமாளுக்கு என்ன பேர் வச்சாங்க? பொதுவில் நின்ற பொன்னங்கலம். பாகவதர்களுக்கு அவர் பெருமாள் தான், பாகவதர் அல்லாதவர்களுக்கு அவர் பெருமாள் தான். சாமி இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கும் பெருமாள் தான், சாமியே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கும் அவர் பெருமாள். அவர் பொதுவில் நின்ற பொன்னங்கலம். அதனால் அவருக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்க யாருக்குமே அவருக்கு வித்தியாசம் கிடையாது. வேண்டாதவங்கன்னு எப்போ நம்ம திருப்பாவில் பார்த்துருக்கோம். நமக்கு யார் வேண்டாதவர்களோ அவருக்கு அது வேண்டாதவங்க. அப்படிப்பட்ட நிலையில் இருப்பதனால ஓங்கி உயர்ந்து நிற்கிறான், முடி உயர்ந்து எழுந்து நிற்கிறான். நிவந்த நீள்முடியன் போல மலர்ந்து நிற்கிறான். சந்தோஷத்தில் பூரித்து அவன் உடம்பு எந்த வேகத்திலே வளர்ந்ததோ அந்த வேகத்திலே அவனுடைய அந்த கிரீடமும் வளர்ந்தது என்று சொல்லப்படுகிறார். இப்படி வளர்ந்து அளக்கும்போது சந்தோஷம் யாருக்கு இருக்கணும்? அவனாலே ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு இருக்கணும். ஆனால் அப்பையும் சந்தோஷம் யாருக்கு இருக்கு? அவருக்கு தான் இருக்கு. இத்தனை பேரையும் நாம் சந்தோஷப்படுத்தி விட்டோமே, இவ்வளோ பேரையும் நாம் ரட்சித்து விட்டோமே என்கிற ஒரு நிலையோடு இருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. ஆக இப்படி எவரும் வேண்டாமலே உலகத்தை இருந்தபடியே திருவடிகளிலாலே அனுகரித்தது போல, யாருமே வான்னு கூப்பிடாமலே இப்படி அவன்தான். அதை போல பகவான் என்ன செய்கிறான்? என்னுடைய தாழ்மையை பாராது, நான் மிக தாழ்ந்த குலத்திலே பிறந்தவன், கல்வி ஞானத்திலே உயர்ந்த தாழ்ந்தவன், எல்லா நிலையிலும் தாழ்ந்தவனாக இருக்கிற என்னிடத்திலே அரவிந்த பாவையும் தானும் அகம்படி வந்து புகுந்து. எப்படி வந்து நிற்கிறேன் நான் உள்ளே? அரவிந்த பாவையும் தானும் அகம்படி வந்து புகுந்து. ஆதிசேஷனோட பிராட்டியோட அவன் சைனத்த கோலத்தோட என் மனதுக்குள்ளே வந்து நிற்கிறான் அப்படின்னு நம்ம சொல்றார் ஆளுநர். அப்போ இன்னொருத்தர் கேட்குறாரு, அவர்கிட்ட வேணா விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா அவர் பரமாத்மா, பொதுவில் இந்த பொன்னங்கலம், எல்லோரும் நமக்கு வேண்டியவர்களே அப்படி நிலைமையில இருந்த நேரத்தில் உங்கள் மனசுக்குள்ளே வந்துட்டார். ஆனால் உங்கள் மனசு எப்படிப்பட்ட மனசு? பக்கத்தில் பேசிக்கிட்டே இருக்கும், இவன் நல்லா இருக்கானே அப்படின்னு ஒரு மனசு வரும். எங்கேயோ தூரமாக இருப்பான், அவன் கார் வாங்கிட்டானாமே அப்படிங்கிற சிந்தனை நமக்கு ஓடும். அப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்கும்? விருப்பு வெறுப்பு எல்லாம் இருக்கும். நம்ம வீட்டு குழந்தை சுமாராக படிக்கும், என் பிள்ளை மாதிரி உண்டான்னு சொல்லுவோம். இன்னொரு வீட்டு பிள்ளை ஏழ்மையான நிலையில் இருக்குது, நல்லாவே படிக்கும். அது என்ன படித்ததுங்க, சும்மா பார்த்து எழுதி ஏதோ மார்க் வாங்கிட்டு வந்துச்சு போயிட்டு. அப்போ நம்ம மனசுக்குள்ளே விருப்பு வெறுப்பு எல்லாம் இருக்கு இல்லையா? பகவான்கிட்ட இல்லை, அதனால குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தான்னு அவரை சொன்னோம். ஆனால் நம்ம யார்? குறை அனைத்துமே இருக்கக்கூடிய ஆத்மாவாக நாம் இருக்கிறோமே. அப்படி ஆழ்வாரே, உங்கள் மனசுக்குள்ளே எல்லாம் இருக்குமே, விருப்பு வெறுப்பெல்லாம் இருக்குமே. அப்படி இருக்கிற நேரத்தில் அரவிந்த பாவையும் தானும் அகம்படி வந்து புகுந்து உங்கள் மனசுக்குள்ளே எப்படி இருக்கிறாரு? அப்படியே வந்து அவர் இருந்தால் நீங்கள் என்ன சொல்லணும்? இடம் சுத்தமில்ல சாமி, நீங்கள் வெளியே போயிருங்க அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? சொல்லாமல் நீங்கள் எப்படி இருப்பீங்க? அதனால் முதல் பெருமாள் அங்கேருந்து அனுப்பிச்சுங்க. பெருமாள் எப்பயுமே தூய்மையான இடத்துல இருக்கணும். அதனால நம்ம இப்போ என்ன செய்கிறோம்? ஒன்று தூய்மையான இடத்துல வைக்கிறோம், இடம் தூய்மையாக இல்லைன்னு நம்ம நினச்சா தர்பையை போட்டுரும். தர்பையை போட்டால் அந்த இடம் பூரா சுத்தமாயிடுச்சு அப்படிங்கிற நிலைக்கு நம்ம வர்றோம். அப்போ நீங்கள் விளக்க பார்க்கணுமே அப்படின்னு கேட்குறாரு. அப்போ சொல்கிறாரு, அன்று நேர்ந்த நிசாசரை கவர்ந்தன வெங்கனை காகுத்தனை கண்ட காட்சியாலே. அப்படி பகவான் என் மனதுக்குள்ளே காட்சி கொடுத்து கொண்டிருப்பதனாலே
அவன் அங்கே இருப்பதனால, நீங்கள் சொன்ன மாதிரி என் மனசில் விருப்பு வெறுப்பெல்லாம் இருப்பதனால, இப்போ போக சொல்லிடுவீங்களா? நான் போக சொல்ல மாட்டேன். அந்த விருப்பு வெறுப்புங்கிற குற்றங்குறைகள், அந்த தவறுகளையெல்லாம் அவனே விரட்டி விடுவான். அவர் ஒரு இடத்துல போகிறாருன்னா அந்த இடத்த சுத்தம் பண்ணிக்கிற வேண்டிய பொறுப்பு அவரை சேர்ந்தது தானே. நான் சுத்தம் பண்ணி வச்சு அதுக்குள்ளே வந்து அவர் இருக்கணுமா? வந்துட்டார், எப்படியோ வந்தவர் என்ன செய்வார்? அதை சுத்தம் பண்ணிக்கிறார். எப்படி சுத்தம் பண்ணுவார்னா, அன்று நேர்ந்த நிசாசரரை கவர்ந்த வெங்கனை காகுத்தன். அன்று பகவானை எதிர்த்து வந்த ராவணாதிகளை, கரதூசணாதிகளை யார் வென்றார்கள்? அவர் துணைக்கு யாரையாவது கூப்பிட்டாரா? அவரே தானே கொண்டு அந்த இடத்தை சுத்தம் பண்ணார். எப்படிப்பட்ட நிலையில் அது ஏற்பட்டதுன்னு சொன்னால், ராமாயணத்தில் கைகையினால் வரம் வாங்கப்பட்டாச்சு. தசரதனும் வரத்தை கொடுத்துட்டார். கொடுத்தனால என்ன பண்ண வேண்டியது? பெருமாள் காட்டுக்கு போக வேண்டிய போச்சு. காட்டுக்குள்ளே போனவர் என்ன பண்ணார்? தண்டகாரன் என்கிற இடத்துக்கு போகிறார். சரி, இங்கேயே நம்ம 14 வருஷத்தை கழிச்சிடலாம் அப்படின்னு ஒரு நினைவோடு அங்கே போகிறார். ஆனால் அதை என்ன செய்கிறார்? பரதன் அங்கே வந்துடுறார். எங்கள் அண்ணனை நான் எப்படியாவது நாட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்துட்டேன்னு அவர் அங்கே வந்துட்டார். இவர் வந்ததுனால ராமன் இங்கே தான் இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சதுனால என்ன ஆகுது? பரதன் வந்துட்டு போனதுக்கு முன்னே அயோத்தியிலேருந்து ஆளுங்க நிறைய வந்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஐசியில் வச்சுருக்கேன்னு சொல்லுவோம். அப்போ தான் பார்க்கணுங்கிற எண்ணமே தோணும். அதே போல் பரதனுக்கு அயோத்தி மக்களுக்கு என்ன ஆகி போச்சு? இங்கே தானே பக்கத்தில் பெருமாள் இருக்கா, சும்மா இருக்கிறதுக்கு அப்படியே போய் பார்த்து வரலான்னு வர ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தார், இந்த இடம் இனிமேல் நமக்கு பிரயோஜனப்படாதுங்கிறதுனால ஜனஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய முனிவர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு இருக்காங்க காட்டுக்கு. நம்ம இங்கேருந்து புறப்பட்டு அங்கே போயிடலாம் அப்படின்னு அங்கே போயிடலாம். அங்கே போய் கூட அவராக இருந்துக்கல, இந்த உலகத்துக்கே பரபிரமமாக இருக்கிறவர், அந்த நாட்டுக்கே தலைவனாக இருக்கக்கூடியவர் என்ன பண்ணார்? அங்கே போய் அந்த ரிஷிகள் இடத்துல அனுமதி கேட்குறார். இந்த மாதிரி நான் எங்கள் அப்பாவுடைய உத்தரவின் பேரில் காட்டுக்குள்ளே வந்துட்டேன், தண்டகாரண்யத்திலேருந்து ரொம்ப தொந்தரவாக இருக்குது, இங்கே வந்து உங்கள் கண்ணு முன்னாடியே இருந்துக்கிறேன், உங்கள் கூட இருந்தால் நல்ல விஷயங்கள் நிறையா கேட்டுக்கலாம், அதனால் எனக்கு மேலும் ஞானம் வளரும், ஆனால் நான் இங்கே இருந்துக்கிறவன். நாங்கள் அவங்களுக்கு சந்தோஷம். நாங்கள் தேடி போக வேண்டிய பெருமாள் நீயே வந்திருக்கிறியே, நீ இங்கேயே இருந்துக்கலான்னு அங்கேயே பர்ணசாலையெல்லாம் அமைச்சு செஞ்சு எல்லாம் சரி பண்ணி உக்காந்துட்டார். உட்காரும்போது பேச்சுவார்த்தை நடக்கும் இல்லையா? புதுசாக வீடு வந்திருக்கிறாங்க. ஏற்கனவே பழையவங்க என்ன செய்வாங்க? எங்கள் பகுதியில் இதெல்லாம் நடந்துச்சு, நாங்கள் இப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டோம் அப்படின்னு இவங்களுடைய பாதிப்புகளை பூரா காட்டுறாங்க. கரதூசணாதிகள் இங்கே வருவாங்க, யாகம் பண்ணால் யாகத்தை அழிப்பாங்க, எங்கள் கைகால்களை சேதப்படுத்துவார்கள், எங்கள் காதை ஒச்சப்படுத்துவார்கள், எங்கள் மூக்கை ஒச்சப்படுத்துவார்கள் அப்படின்னு அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களை எல்லாம் சொல்கிறாங்க. அப்போ பகவான் என்ன செய்யணும்? ஓ, இந்த இடம் சரியில்லை போல இருக்கு, முனிவர்களாக இருக்காங்க, நல்ல இடம்னு பார்த்தா இங்கே எவ்வளோ ஆபத்து இருக்கு, நம்ம பேசாமல் வேறு இடத்துக்கு போயிடலாம்னு நினச்சா போயிருக்கலாம். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு? இப்படிப்பட்ட நல்லவர்களுக்கு ஒரு தேவையில்லாத துன்பம் இங்கே இருக்கிறதே, இதை நாம் நீக்கி கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து அந்த கரதூசணாதிகளையும் அந்த விரோதிகளையும் தன் அம்பினாலே முடித்து கொன்று முடித்தார் அப்படின்னு சொல்றான். அவன்கிட்ட அம்பு எப்படிப்பட்ட அம்புன்னா, அவன் கையில் எடுக்கும்போது அம்பான் கையை விட்டு வெளியே போயிடுச்சுன்னா போய் அக்னி கடலாக போய் அங்கே தாக்கும். அதான் வெங்கனை, அன்று நேர்ந்த நிசாசரை கவர்ந்த வெங்கனை காகுத்தனை என்று சொல்றார். அப்போ அங்கிருந்த அந்த ஜனஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய இடத்துல ஏற்பட்ட துன்பங்கள், துயரங்கள், வரக்கூடிய துன்பங்கள் அனைத்தையும் நீக்கி அங்கே 14 வருஷம் இருக்கிறதுக்கு தயாரானார். அதுபோல என் மனசுக்குள்ள விருப்பு வெறுப்புங்கிற கரதூசணாதிகள் இருக்கிறாங்க, அதையெல்லாம் ஒழித்து அங்கேயே இருக்க வேண்டிய பொறுப்பு அவரை சேர்ந்தது, ராமனை மாதிரி. அதனால் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன், அவரை நான் வெளியே போங்கன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். அன்று நேர்ந்த நிசாசரரை அப்படிங்கிறார். அவர்களாக எதிர்த்து வர்றாங்க. ராமன் பாட்டுக்கு இருந்தாலும் கேள்விப்படுறாங்க, ஜனஸ்தானத்தில் ராமன் ஒருத்தர் வந்து இருக்கிறான், அரக்கர்களெல்லாம் கொல்லுகிறாங்க, நாம் போய் ஒரு கை பார்த்துடலாம், வந்து சாகும். அவனாக விரும்பி வந்து சாகும். என்ன பண்ணுறாரு? வர கொண்டுக்கிட்டே இருக்கிறார். அப்போ அந்த இடத்தை தூய்மைப்படுத்தினாரே, அதை போல தண்டகாரண்யத்தில் இருந்து புறப்பட்டு ஜனஸ்தானத்தில் வந்து ஜனஸ்தானத்தை தூய்மைப்படுத்தி அங்கேயே 14 ஆண்டுகள் அவன் இருந்தது போல என் மனதை தூய்மைப்படுத்தி இங்கேயே இருப்பான் அப்படின்னு சொல்கிறார். அன்று நேர்ந்த நிசாசரனை என்று சொல்கிறார். வெங்கனை, அவன் விடுகிற அன்பினுடைய வேகம் அவ்வளோ வேகமாக இருக்கும். அப்படி தாக்கக்கூடிய நிலையிலே இருந்தவன் நமக்கு என்ன செய்கிறான்? என்னை சுத்தப்படுத்துகிற வேலையும் அவனே பார்க்குறான். அப்போ உவந்த உள்ளத்தனாய்
மகிழ்ச்சியோடு இருக்கிறான் அப்படிங்கிற குணத்தை பற்றி சொன்னார். அன்று நேர்ந்த நிசாசரரை, வெங்கனை, காகுத்தனைன்னு அவனுடைய வீரத்தையும் சொல்றார். அப்போ 2 விதமான குணங்களை சொல்றார். வால்மீகி கிட்ட நாரதர் பேசும்போது வால்மீகி கேட்கிறார், குணவான் யார், வீரன் யார் இந்த உலகத்தில் என்று கேட்கிற போது ராமாயணத்தை பற்றி சொல்லி அப்போ தான் ராமாயணத்தை அவர் சொல்லிக் கொடுக்குறார். அப்படி சொல்லும்போது 2 விஷயத்தான் சொன்னாங்க. அவனுடைய குணத்தினுடைய சிறப்பு என்ன என்பதை சொன்னார். அதற்கடுத்து நல்ல குணமிக்க வந்தாங்க, ஆனால் ஏமாளி, பலம் இல்லை, யாருடைய எதிர்க்க முடியாதுனாலும் பிரயோஜனம் இல்லையா, அந்த 2ஐயுமே இங்கே ஒரு சேர சொன்னார். உவந்த உள்ளத்தனாய், உலகம் அளந்த அண்டமுறை, அன்று நேர்ந்த நிசாசரரை, கவர்ந்தனை, வெங்குத்தன், காகுத்தனை, அப்படி எதிரிகளையெல்லாம் அழிக்கக்கூடிய சக்தி படைத்தவனாக இருக்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னு 2 விஷயங்களை வால்மீகிக்கு நாரதர் சொன்னது போல நமக்கெல்லாம் திருப்பானாவார் பகவானுடைய இந்த 2 குணங்களையும் சொல்லுகிறார். உவந்த உள்ளத்தனாயின்னு நம்மகிட்ட குற்றம் இருந்தாலும் நம்மளை ரட்சிக்கக்கூடிய குணம் பகவானிடத்தில் இருக்கிறது என்பதை சொன்னார். நம்ம இடத்துல இருக்கக்கூடிய விரோதிகள் எது, கர்ம வினைகள், நமக்கு விரோதிகள், அதையும் நீக்குவான். வெளியிலே இருந்து நமக்கு வரக்கூடிய ஆபத்தையும் அவனே நீக்கி கொடுப்பான் என்கிற 2 குணங்களையும் இங்கே சொன்னார் திருப்பானாழ்வார். இந்த 2 குணம் மிக்கவன் எங்கே இருக்கிறான்? கடியார் பொழில் அரங்கத்தம்மான், நல்ல மனம் வீசக்கூடிய வாசனை நிறைந்த பகுதியாக இருக்கிறது ஸ்ரீரங்கம். அந்த ஸ்ரீரங்கத்திலே கடியார் பொழில் அரங்கத்தம்மான், இந்த மலர்கள் நிறைந்திருப்பதனாலே வாசனை மிக்கதாக இருக்கிறது. அந்த வாசனைகளுக்கு மேலே ஆசைப்பட்டு அங்கே வந்து பள்ளி கொண்டிருக்கிறான் திருவரங்கத்திலே அப்படின்னு சொல்றார். இதை ஆழ்வார் சொல்லும்போது என்ன சொல்றாரு? கொடியார் மாட கோளூரகத்தும் குடியும் மடியார் இன்னே நீர்த்துயில் மேவி மகிழ்ந்ததுதான் அடியார் அல்லல் தவிர்த்த அசைவோ அன்றேலின் படிதான் நீண்டு தாவிய அசைவோ பணியாயேன்னு கேட்கிறாரு. நீ வந்து திருக்கோளூரில் பள்ளி கொண்டு இருக்கிறாயே பெருமாளே, அதுக்கு என்ன காரணம்? இந்த உலகத்தில் உள்ள மக்களை எல்லாம் நீ ரட்சித்தாயே, அவளுடைய அல்லலை தவிர்த்தாயே, அந்த அசைவோ அந்த அசதியோ இல்லை சந்தோஷத்தில் ஓங்கி இந்த உலகத்தை எல்லாம் அளந்தாயே அந்த அசைவோ எதனாலே நீ இங்கே படுத்து கொண்டிருக்கிறாய் பெருமாளேன்னு ஆழ்வார் கேட்டது போல இவர் என்ன கேட்குறாரு? இந்த அலுப்பெல்லாம் தீர்வதற்காக இந்த மக்களை எல்லாம் ரட்சகம் பண்ணியாச்சு, இந்த உலகத்தையெல்லாம் அளந்து நமக்கு சொந்தம்னு காட்டியாச்சு, நம்ம வேலை முடிஞ்சிச்சு, கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு வந்து இந்த திருவரங்கத்திலே நீ பள்ளி கொண்டு இருக்கிறாயோ என்று கேட்கிறார். அப்போ என்ன ஆகுது? பகவானை எப்பயுமே எதிரிகள் தேடி தேடி வருவாங்கன்னு சொல்லுவாங்க. தேடி வர வேண்டிய நிலையில் இருக்கிறன்னா எங்கேயாவது ஒளிஞ்சு படுத்துருக்கிறோம். திருக்கோளூர்லையாச்சும் கொடி தான் பார்க்கணும். அதனால் சொல்லும்போது சொல்கிறார் இல்லையா, கொடியார் மாட கோளூரகத்தும் புலி முடியும்னு. அங்கே பார்க்கணும்னா எதிரிகள் எங்கடா கொடி பறக்குதுன்னு பார்த்து இந்த கொடி பறக்குது, அப்போ அங்கே பெருமாள் இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிடுவாங்க. அதை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிற முடியும். ஆனால் ஸ்ரீரங்கம் அதை விட ஆபத்து. ஏன்னா நீ இந்த வாசத்திற்கு நடுவிலே படுத்திருக்கிறாய். இந்த மலர் வாசம் என்ன செய்யும்? இது எதிரி எங்கே இருந்தாலும் அங்கே வரைக்கும் இந்த வாசனை போகுமே. இந்த வாசனையை நுகர்ந்த மாத்திரத்தில் ஓ பெருமாள் அங்கே இருக்கிறான்னு தெரிஞ்சு வந்துடுவாங்களே, இப்படி வந்து நீ படுத்திருக்கலாமா என்று இங்கே பகவானை பார்த்து கேட்கிறார். அவர் கொடியை காட்டி வந்துடுவாங்க அப்படின்னு பயப்பட்டாரு ஆழ்வார். இல்லைன்னா அந்த வாசனையை பார்த்தே வந்துடுவாங்க. கொடியாவது சில நேரத்தில் ஒரு காலகட்டத்தில் தெரியும். ஒரு மரம் கொஞ்சம் ஓங்கி வளர்ந்துச்சு, அந்த கொடி மறைஞ்சிடும், நீ இருக்கிறன்னு தெரியாமல் போயிடும். ஆனால் வாசனையை மறைக்க முடியாது. வாசனைக்கு எங்கேயாவது தர போட முடியுமா, அணை போட முடியுமா? அது பாட்டு பாருமே. இப்படி வந்து நீ படுத்திருக்கிறாயே என்று கேட்கிறார் இங்கே அரங்கத்தம்மான். அப்படி அரங்கத்திலே வந்திருக்கக்கூடிய இந்த பெருமாளே எதனாலே இங்கே வந்திருக்கிற? ஆண்டான் அடிமை என்று உறவு முறை மாறாமல் இருக்கிற அந்த போக்கியத்தை இங்கே சொல்றார். அரங்கத்து அம்மான்னா தலைவன். நமக்கெல்லாம் யார் தலைவன்? ஆறாரோ தலைவன் சொன்னாலும் அந்த தலைவனுக்கும் சேர்த்து தலைவனாக இருக்கக்கூடியவன் பரமாத்மாவான ஸ்ரீமன் நாராயணன். அப்போ எல்லோருக்கும் தலைவராக இருக்கிறதுனாலே அவருக்கு என்ன சொல்றார்? அம்மான் என்று சொல்லி அரை சிவந்த ஆடையின் மேல் இருக்கிறத பார்த்தோம். அவனுடைய உடம்பு எப்படிப்பட்ட நிலையில் இருக்க, அவன் திருமேனி நீல வர்ணத்திலே இருக்கிறது. அந்த நீல வர்ணத்தின் மேலே திருவடியிலிருந்து இடுப்பு வரை என்ன பண்ணுறாங்க? சிவந்த ஆடை இருக்கு. அதன் மேலே சென்றதாம் என் சிந்தனையே என்கிறார்.
என் சிந்தனை அங்கே செல்லுகிறது. ஏன் சிந்தனை இப்போதான் அங்கே போச்சா, இதுக்கு மேலே தெரியல, அதுக்கு மேலே சிந்தனை எங்கெங்கேயோ போச்சாங்க. என் சிந்தனை எங்கே போச்சு தெரியுமா? எதெல்லாம் பார்த்தா பாவமோ, எதெல்லாம் செய்தால் நரகம் கிடைக்குமோ அது மேலே தான் என் சிந்தனை ரொம்ப இலகுவாக போகுது. எப்பயுமே நல்ல விஷயத்துக்கு தான் ரொம்ப யோசிக்கும். ஒரு தப்பு செய்யணும்னா உடனே செஞ்சிடும், ஒரு கெடுதல் செய்யணும்னா உடனே செஞ்சிடும். அப்போ யோசிக்க மாட்டோம். செஞ்சுட்டு அது தப்புன்னு தெரிஞ்சால் கூட என்ன செய்வோம், அது தப்பு தான், அவனுக்கு பாதிக்கப்பட்டுச்சு இல்லை, அதோட விடாது, நமக்கு பாதிக்கலை இல்லை அப்படின்னு உதவிக்கிறது. இது நம்மளுடைய தன்மை. அப்படிதான் என்னுடைய சிந்தனையும் இருந்தது. ஆழ்வார் சொல்றார், என்னுடைய சிந்தனை எங்கே இருந்தது? உன்னை காண்பதற்கு முதலே நீ உன் திருவடியை காட்டி எனக்கு அனுபவிப்ப அந்த சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, அந்த ருசியை கொடுப்பதற்கு முன்னாலே என் சிந்தனை எப்படி இருந்துச்சு? இந்த உலகத்தாரை போல தப்பு தப்பான விஷயங்கள்ல தான் இருந்து போய். அப்படி இருந்த சிந்தனை எங்கே போகிறது என்றால், உன்னுடைய அரை சிவந்த ஆடையின் மேல் சென்றது என் சிந்தனையே என்று சொல்லுகிறார். அப்போ சிந்தனை இப்போ தான் ஒரு சரியான இடத்தை நோக்கி நகர்கிறது. அதற்கு காரணம் என்ன? நம்ம எங்கெங்கேயோ தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் நம்மக்கிட்ட அவன் திருவடியை கொடுத்து அவனே அனுபவிக்க கொடுத்த ருசி நம்மளை என்ன செய்யுதுன்னா நல்ல விஷயத்திலே போக வைக்கணும். அப்படி போகிற போதே போயிடணும். போமாய் வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம்னாக்கா நமக்கு சிந்தனை மாறிடும். ஏன்னா இந்த மனசு மாதிரி நம்மளை கெடுக்கிற விஷயம் உலகத்தில் எதுவும் கிடையாது. அதனால தான் ஆழ்வார் பாடும்போது துயரறு சுடரடி தொழுது எழு என் மனநேன்னு 1000 மாதம் சொல்ல போகிறவர் வேறு யாரையும் சரி கட்டலை. மனசே நீ ஒழுங்காக இருந்தால் தான் நான் சரியாக இருக்க முடியும், அதனால் என் சிந்தனையை நீ கெடுத்துடாத அப்படின்னு நம்மாழ்வார் கேட்டார் இல்லையா? அதை போல இவருடைய சிந்தனை ஒரு வழியிலே போகிறது. அதனால அவர் சொல்றார், கமல பாதம் வந்தேன் கண்ணில்லே என்று முதல் பாட்டிலே சொன்னவர், அது அவருடைய முயற்சி ஏதுமே இல்லாமல் கிடைத்தது. எந்த முயற்சியும் செய்யலை. அவர் திருவடியை பிடிக்கிறதுக்கு ஏதாவது பண்ணேன்னு சொன்னாரா? ஒன்றுமே இல்லை, அதுவாக கிடைத்தது. ஆனால் அதற்கு மேலே சென்றதாவின் சிந்தனையே. இப்போ நானே முயற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லேசாக ஒரு பிடி கிடச்சிது, அதை பிடிச்சி அப்படியே தேடி 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 எப்படி துப்பறிஞ்சு போவாங்களோ அதை போல நீ கொடுத்த ஆசையினாலே நானும் உன்னை தேடி 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 உன்னிடத்தில் முழுமையாக என்னை சரணாகதி செய்ய போகிறேன் என்று இந்த 2வது பாசுரமான உவந்த உள்ளத்தனாய் உலகமளந்து அண்டமுற நிவந்த நீள்முடியன் அன்று நேர்ந்த நிசாசரரை கவர்ந்த வெங்கனை காகுத்தன் கடியார் பொழில் அரங்கத்தம்மான் அரை சிவந்த ஆடையின் மேல் சென்றதாம் என் சிந்தனை என்று நம் சிந்தனையை ஒருமுகப்படுத்தி நல்ல வழியிலே கொண்டு போவதற்கு பகவான் ஒரு காரணமாக இருக்கிறான். அந்த வழியிலே நானும் போகிறேன், என்னை தொடர்ந்து நீங்களும் வாங்கள் என்று திருப்பாணாழ்வார் சொல்லுகிறார் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜர்.